இந்த வீடியோவில் நம்ம ஒரு கேஸ்லெட் டிஐ பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 1 இந்த இருக்குது, ரீட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டினை ஃபுல்லாக ரீட் பண்ணிக்கோங்க. ஓகே, கொஷனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, there are 3 type of coins, gold, silver and copper in each of 3 bags BQR. அதாவது BQRனு 3 பேக் இருக்குது. அந்த 3 பேக்லையும் கோல்டு, சில்வர் அண்ட் காப்பர்னு 3 டைப் ஆஃப் காயின்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்போ இதுக்கு ஒரு டேபிள் ஃபஸ்ட்டு போட்டுக்கலாமா? இன்னும் ஓகே, ஃபஸ்ட்டு டேபிளில் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் சால்வ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு இது வந்துட்டு பேக்னு எடுத்துக்கலாம். என்னென்ன பேக் இருக்குது? P இருக்குது, Q இருக்குது, R இருக்கா? அடுத்து என்ன இருக்குது? காயின்ஸ் வந்துட்டு கோல்டு இருக்குது, சில்வர் காயின்ஸ் இருக்குது, ஃபைனலாக காப்பர் காயின்ஸ் இருக்கா? இந்த காலமை டோட்டல் நம்பர் ஆஃப் காயின்ஸுக்கு எடுத்துக்கலாம். டோட்டல் ஓகே, இங்கே இதை ரீட் பண்ணுங்கள். இங்கே என்ன சொல்கிறாங்க? the number of copper coins in bag Q is 37.5% more than that of bag B. அதாவது பேக் Qவில் உள்ள காப்பர் காயின்ஸ் வந்து பேக் Bயில் உள்ள காப்பர் காயின்ஸை விட 37.5% அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ நமக்கு என்ன தெரியும்? 37.5%ஓட ஃப்ராக்ஷன் வேல்யூ 3/8ன்னு நமக்கு தெரியுமா? அப்போது பேக் Bயில் உள்ள காப்பர் காயின்ஸ் வந்துட்டு 8 பார்ட்டாக இருந்துச்சுன்னா பேக் Qவில் உள்ள காப்பர் காயின்ஸ் வந்து இதை விட 3 பார்ட் அதிகமாக இருக்கும், 11 பார்ட்டாக இருந்திருக்கும். ஓகேவா? கரெக்டாக? அப்போது பேக் Bயில் உள்ள காப்பர் காயின்ஸை நம்ம 8xன்னு எடுத்துக்கிட்டோம்னா பேக் Qவில் உள்ள காப்பர் காயின்ஸை 11xன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? அடுத்து இந்த பாயிண்டை ரீட் பண்ணுங்கள். இப்போ the number of silver coins in bag R is more than that of bag P. அதாவது பேக் ஆரில் உள்ள சில்வர் காயின்ஸ் வந்துட்டு பேக் Bயில் உள்ள சில்வர் காயின்ஸை விட அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே ப்ராக்கெட்டில் ப்ரைம் நம்பர்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா பேக் ஆரில் உள்ள சில்வர் காயின்ஸோட கவுண்ட் வந்து ப்ரைம் நம்பரில் இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? அது அப்படியே இருக்கட்டும். அடுத்ததை ரீட் பண்ணுங்கள். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? கோல்டு காயின்ஸ் இன் பேக் Q is half as that of பேக் B. அதாவது பேக் Bயில் எவ்வளோ கோல்டு காயின்ஸ் இருக்கோ அதில் பாதி இருக்குமா பேக் Qவில் உள்ள கோல்டு காயின்ஸ். ஓகேவா? அப்போது இங்கே ஏற்கனவே நம்ம எக்ஸ் வேரியபிள் எடுத்துட்டோம். ஸோ அதனால் ஒய் வேரியபிள் எடுத்துக்கலாம். அப்போ நம்ம இங்கே Bயில் உள்ள கோல்டு காயின்ஸ் 2yன்னு எடுத்துக்கிட்டோம்னா அப்போ Qவில் உள்ள கோல்டு காயின்ஸ் இதில் பாதி இருக்கும். அப்போ அது ஒய்ன்னு இருக்கும். இது கிளியரா? இது புரிஞ்சுச்சா? ஓகே, அடுத்து இந்த பாயிண்ட் அப்படியே இருக்கட்டும். அடுத்தது ரீட் பண்ணுங்கள். இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? சில்வர் காயின்ஸ் இன் பேக் Q is 14 less than that of copper coins in same bag. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா பேக் Qவில் உள்ள சில்வர் காயின்ஸ் வந்து அதே பேக்கில் உள்ள காப்பர் காயின்ஸை விட 14 கம்மியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அப்போ பேக் Qவில் எவ்வளோ சில்வர் காயின்ஸ் இருக்குது? ஓகே, பேக் Qவில் உள்ள சில்வர் காயின்ஸ் வந்து அதே பேக்கில் உள்ள காப்பர் காயின்ஸை விட 14 கம்மியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ பேக் Qவில் காப்பர் காயின்ஸ் நம்ம எவ்வளோ எடுத்திருக்கோம்? 11xன்னு எடுத்திருக்கோம். அப்போ சில்வர் காயின்ஸ் வந்து இதுலேருந்து 14 கம்மியாக இருக்கும். அப்போ எப்படி எழுதலாம்? 11x - 14 எழுதலாமா? ஓகேவா? அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? டோட்டல் காயின்ஸ் இன் ஆல் 3 பேக்ஸ் டுகெதர் இஸ் 130. அதாவது இந்த 3 பேக்லேயும் உள்ள டோட்டல் நம்பர் ஆஃப் காயின்ஸோட கவுண்ட் எவ்வளோ தான்? 130. அதை இங்கே எழுதிக்கலாம். இது 3 ஆட் பண்ணி வர்ற வேல்யூ 130 இருக்கணும். ஓகேவா? அடுத்து என்ன சொல்கிறாங்க? கோல்டு காயின்ஸ் இன் பேக் R is 25% மோர் தென் காப்பர் காயின்ஸ் இன் பேக் P. அதாவது பேக் Rயில் உள்ள கோல்டு காயின்ஸ் வந்து பேக் Pயில் உள்ள காப்பர் காயின்ஸை விட 25% அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ பேக் Bயில் எவ்வளோ காப்பர் காயின்ஸ் இருக்குது? 8x இருக்கா? அப்போது 8xல் 25% எவ்வளவு? இது 1 டைம், இது 4 டைம்னு ஆகும். இது ரெண்டையும் கேன்சல் பண்ணோம்னா 1 டைம் 2 டைம்னு கிடைக்கும். அப்போது 8xல் 25% வந்துட்டு 2x. அப்போது Rயில் உள்ள கோல்டு காயின்ஸ் வந்து Bயில் உள்ள காப்பர் காயின்ஸை விட 25% அதிகமாக இருக்கும்னு சொன்னாங்களா? அப்போ 8x + 2x வந்துட்டு இது 10xஆக இருக்கும். ஓகேவா? இதை விட இது 25% அதிகம். ஓகே, அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? டோட்டல் காயின்ஸ் இன் பேக் R is 25z. அதாவது பேக் Rயில் உள்ள டோட்டல் காயின்ஸ் எவ்வளோ தான்? 25z. அப்போ அதை இங்கே நோட் பண்ணிக்கலாம். பேக் Rயில் உள்ள டோட்டல் நம்பர் ஆஃப் காயின்ஸ் வந்து 25z. ஓகேவா? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்பர் ஆஃப் காயின்ஸ் இன் பேக் Q is less than other 2 bags. அதாவது பேக் Qவில் உள்ள நம்பர் ஆஃப் காயின்ஸ் டோட்டல் நம்பர் ஆஃப் காயின்ஸ் வந்து மற்ற 2 பேக்லேயும் உள்ள டோட்டல் நம்பர் ஆஃப் காயின்ஸை விட கம்மியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்து
அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா கோல்டு காயின்ஸ் இன் பேக் கியூ இஸ் லெஸ் தென் எனி டைப் ஆஃப் காயின்ஸ் இன் எனி பேக். அதாவது பேக் கியூவில் உள்ள கோல்டு காயின்ஸோட கவுண்ட் வந்து மற்ற எல்லா பேக்லேயும் உள்ள எல்லா காயின்ஸை விடவும் கம்மியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ இதுதான் கம்மியான கவுண்ட் உள்ள காயின், கோல்டு காயின். அதாவது பேக் கியூவில் உள்ள கோல்டு காயின்னா கம்மியான கவுண்ட் உள்ள ஒரு காயின். இதுக்கு கீழே எந்த காயினோட கவுண்டும் இல்லை. ஓகேவா? அடுத்து ஓகே, இப்போ இந்த பாயிண்டை ரீட் பண்ணுங்கள். இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டோட்டல் காயின்ஸ் இன் பேக் கியூ அண்டு பேக் ஆர் இஸ் 50% more than difference between total coins in back B and back Q. என்ன சொல்லியிருக்காங்க? அதாவது பேக் கியூவில் உள்ள டோட்டல் நம்பர் ஆஃப் காயின்ஸுக்கும் பேக் ஆரில் உள்ள டோட்டல் நம்பர் ஆஃப் காயின்ஸுக்கும் இடையே உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து 50% அதிகமாக இருக்கான். எதுக்கு அதிகமாக இருக்கான்? பேக் பியில் உள்ள டோட்டல் நம்பர் ஆஃப் காயின்ஸுக்கும் பேக் கியூவில் உள்ள டோட்டல் நம்பர் ஆஃப் காயின்ஸுக்கும் இடையே உள்ள டிஃப்ரென்ஸை விட அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்போ நமக்கு இதில் என்னென்ன தெரியாது? பேக் பியில் உள்ள டோட்டல் நம்பர் ஆஃப் காயின்ஸ் என்னென்னு தெரியாது. அதே மாதிரி பேக் கியூவில் உள்ள டோட்டல் நம்பர் ஆஃப் காயின்ஸ் என்னென்னு தெரியாது. பட் நமக்கு என்ன மட்டும் தெரியும்? ஆரில் உள்ள டோட்டல் நம்பர் ஆஃப் காயின்ஸ் வந்துட்டு 25Z மட்டும் தெரியும். அப்போது இந்த தெரியாத ரெண்டு வேல்யூவும் நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம்? பிக்கு வந்துட்டு ஏன்னு எடுத்துக்கலாம், கியூவோட டோட்டல் நம்பர் ஆஃப் காயின்ஸ் வந்துட்டு பின்னு எடுத்துக்கலாமா? இது வரைக்கும் ஓகேவா? ஓகே, இப்போ கீழே உள்ளதை எரேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அப்போது இது ரெண்டுக்குள்ளே இதுக்குள்ளே டிஃப்ரென்ஸ் தானே சொல்கிறாங்க. அப்போ என்ன இங்கே கொடுத்துருந்தாங்க? பேக் கியூவில் உள்ள டோட்டல் நம்பர் ஆஃப் காயின்ஸுக்கும் பேக் ஆரில் உள்ள டோட்டல் நம்பர் ஆஃப் காயின்ஸுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் ஃபஸ்ட்டு அதை எழுதிக்கலாம். பேக் ஆரில் உள்ள டோட்டல் நம்பர் ஆஃப் காயின்ஸ் 25Z மைனஸ் பி. இங்கே ஏன் நம்ம 25Z மைனஸ் பின்னு எடுக்கிறோம்னா, அதாவது பி மைனஸ் 25Zன்னு எடுக்காமல் 25Z மைனஸ் பின்னு ஏன் எடுக்கிறோம்னா, இங்கே நமக்கு என்ன சொல்லியிருந்தாங்க கீழே? அதாவது பேக் கியூவில் உள்ள காயின்ஸ் வந்து மற்ற ரெண்டு பேக்லேயும் உள்ள காயின்ஸை விட கம்மியான காயின்ஸ்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் அப்போ என்ன 25Zங்கிறது வந்துட்டு பியோட அதிகமாக இருக்கும். அதனால தான் இங்கே 25Z மைனஸ் பின்னு எடுத்திருக்கோம். ஓகேவா? அடுத்து வேறு என்ன டிஃப்ரென்ஸ் கொடுத்துருந்தாங்க? இங்கே பேக் பிக்கும் கியூக்குமான டிஃப்ரென்ஸ். பேக் பிக்கும் கியூக்குமான டிஃப்ரென்ஸ் வந்துட்டு ஏ மைனஸ் பி. ஓகேவா? இப்போ என்ன சொல்லியிருந்தாங்க? இந்த டிஃப்ரென்ஸ் வந்து ஓகே, அதாவது இந்த டிஃப்ரென்ஸ் வந்து இந்த டிஃப்ரென்ஸை விட 50% அதிகமாக இருக்கான். இது வந்துட்டு இதை விட 50% அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருந்தாங்களா? அப்போ நமக்கு என்ன தெரியும்? 50%ஓட ஃப்ராக்ஷன் வேல்யூ 1/2ன்னு தெரியுமா? அப்போது இந்த ஏ மைனஸ் பி 2 பார்ட்டாக இருந்துச்சுன்னா இந்த 25Z மைனஸ் பி வந்துட்டு இதுலேருந்து ஒரு பார்ட் அதிகமாக இருக்கும், 50%, ஒரு பார்ட் அதிகமாக இருக்கும். இப்போ 3 பார்ட்டாக இருந்திருக்கும். அப்போது இது ரெண்டையும் ஈக்குவேட் பண்ண என்ன பண்ணலாம்? இந்த வேல்யூவை 3/2ஆல் மல்டிபிள் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடச்சிரும்? இது கிடச்சிருமா? அப்போ இது ரெண்டும் ஈக்குவல் ஆயிருமா? இது கிளியர் தானே? ஓகே, அடுத்து இதை 3 உள்ள மல்டிபிள் பண்ணிக்கலாம். அப்போ 25Z மைனஸ் பி ஈக்குவல் டு 3 உள்ள மல்டிபிள் ஆனிச்சுன்னா 3A மைனஸ் 3B டிவைடட் பை 2ன்னு இருக்குமா? இந்த 2 இப்போ இந்த சைடு போணுச்சுன்னா என்ன ஆகும்? இப்போ 50Z மைனஸ் 2P ஈக்குவல் டு இங்கே என்ன ரிமைனிங் என்ன இருக்கும்? 3A மைனஸ் 3Pன்னு இருக்குமா? ஓகே ஓகே, அப்போது இப்போ இந்த 3P அந்த சைடு கொண்டு போயிடுச்சோம்னா அது ப்ளஸ்ஸாக மாறிடும்ல. இதை எரேஸ் பண்ணிக்கலாம் இங்கே. ஓகே, அப்போது இப்போ இந்த மைனஸ் 3P அந்த சைடு போணுச்சுன்னா ப்ளஸ் 3P ஆயிரும். அப்போ இதோட மைனஸ் ஆயிடுச்சுன்னா ரிமைனிங் நமக்கு என்ன மட்டும் இருக்கும்? பின்னு மட்டும் இருக்குமா? இப்போ பி ப்ளஸ் என்ன இருக்கும்? பி ப்ளஸ் 50Z ஈக்குவல் டு என்னென்ன இருக்கும்னா 3Aன்னு இருக்குமா? அப்போது நம்ம பியோட வேல்யூ நமக்கு வேணும்னா இந்த 50Z அந்த சைடு கொண்டு போயிடலாமா? அப்போ b ஈக்குவல் டு 3A மைனஸ் 50Zன்னு இருக்குமா? ஓகே, இந்த வேல்யூ அப்படியே இருக்கட்டும். ஓகே, இப்போ இதை எரேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, பியோட வேல்யூ இங்கே நோட் பண்ணிக்கலாம். b ஈக்குவல் டு 3A மைனஸ் 50Z. ஓகே, ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? நமக்கு பியோட வேல்யூ வந்துட்டு 3A மைனஸ் 50Zன்னு கிடச்சிருச்சு, பியோட வேல்யூ வந்துட்டு. அப்போது அடுத்து இன்னொரு ஈக்குவேஷன் வேணும்னா நம்ம என்ன எடுத்துக்கலாம்? இது 3 ஆட் பண்ணலாமா? இது 3 ஆட் பண்ணி வர்ற வேல்யூ என்ன? 130 இருக்கணுமா? அப்போது A ப்ளஸ் B ப்ளஸ் 25Zோட வேல்யூ என்னவாக இருக்கும்? 130 இருக்குமா?
இந்த 3 பேக்லேயும் உள்ள டோட்டல் நம்பர் ஆஃப் காயின்ஸோட கவுண்ட் தானே இந்த 130 கரெக்டாக. அப்போது இங்கே இப்போ இந்த பிக்கு பதிலாக இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாமா? பண்ணலாம் தானே. அப்போ என்ன கிடைக்கும்? ஏ ப்ளஸ் இதை சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 3a மைனஸ் 50z இங்கே உள்ள 25z ஈக்குவல் டு 130 இருக்குமா? ஓகேவா? அப்போது இந்த 3 இங்கே ஒரு a இருக்குது, இங்கே 3a இருக்குது. அப்போ டோட்டலாக 4aன்னு வந்துடும். இது ரெண்டு மைனஸ் ஆனிச்சுன்னா ரிமைனிங் 25zன்னு இருக்குமா? ஈக்குவல் டு 130 இருக்கும். கிளியரா? அப்போது ஏயோட வேல்யூ நமக்கு வேணும்னா என்ன பண்ணலாம்? மிச்சம் எல்லாத்தையும் அந்த சைடு கொண்டு போயிடலாம்ல. அப்போது 4a ஈக்குவல் டு என்னென்ன இருக்கும்? 130 ப்ளஸ் 25z. ஓகே, இசட்னு இருக்குமா? இப்போ இந்த 4 அந்த சைடு போணுச்சுன்னா டிவைடரில் போயிடுமா? அப்போது ஏயோட வேல்யூ என்னென்னு கிடைக்கும்? 130 ப்ளஸ் 25z டிவைடட் பை 4ன்னு கிடைக்குமா? கரெக்டாக? ஓகே. இப்போது இது வரைக்கும் நம்ம கொஸ்டின், அதாவது பியோட வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம், ஏயோட வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம். இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம்னா கொஸ்டினில் கொடுத்துருந்தா அந்த டீட்டெயில்ஸை வச்சுட்டு ஏயோட வேல்யூ வரைக்கும் கண்டுபிடிச்சிருக்கோம். இதுக்கு மேலே கொஸ்டினில் நம்ம வந்துட்டு பாசிபிலிட்டிஸில் தான் சால்வ் பண்ண போகிறோம். ஏன் இதுக்கு மேலே கொஸ்டினை நம்ம பாசிபிலிட்டியில் சால்வ் பண்ண போகிறோம்னா வேறு எந்த டேரக்ட் க்ளூவும் இங்கே இல்லை. ஓகேவா? அப்போ இனிமேல் நம்ம கொஸ்டின் அப்போ பாசிபிலிட்டிஸில் தான் சால்வ் பண்ண போகிறோம். ஓகேவா? இது வரைக்கும் கிளியர் தானே? ஏயோட வேல்யூ வரைக்கும் கிளியர் தானே? ஓகே. அப்போது இங்கே இதை எரேஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே இங்கே என்ன இருக்குது? நமக்கு ஏயோட வேல்யூ என்ன கிடச்சிருக்குன்னா 130 ப்ளஸ் 25z டிவைடட் பை 4ன்னு இருக்கா? இங்கே டிவைடட் பை 4ன்னு இருக்கா? அப்போ என்னவா இருக்கும்? அப்போ இதுக்கு மேலே உள்ள வேல்யூ என்னவா இருக்கும்? இதுக்கு மேலே உள்ள இந்த வேல்யூ வந்துட்டு 4ஆல் ஃபுல்லாக டிவைட் ஆகக்கூடிய ஒரு ஈவன் நம்பராக தானே இருக்கும். கரெக்டாக? ஏன்னா இங்கே கீழே 4 இருக்கிறதுனால அப்போ இந்த மேலே உள்ள இந்த வேல்யூ வந்துட்டு 4ஆல் ஃபுல்லாக டிவைட் ஆகக்கூடிய ஒரு நம்பராக தான் இருக்கும். கரெக்டாக? ஓகே. அடுத்து அப்போ இசட்டோட வேல்யூ என்னவாக இருக்கும்? இசட்டோட வேல்யூ ஒரு ஈவன் நம்பராக தானே இருக்கும். ஏன் ஈவன் நம்பராக இருக்கும்னா இங்கே இசட்டோட வேல்யூ ஈவன் நம்பராக இருந்தால் தான் இந்த 25ஓட மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு ஈவன் நம்பர் வேல்யூவாக கிடைக்கும். இல்லை, ஃபார் எக்ஸாம்பிள் இசட்டோட வேல்யூ 1ன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இந்த 24ஓட மல்டிபிள் பண்ணும்போது இசட்டோட வேல்யூ 25ன்னு கிடைக்கும். இந்த 130ஓட ஆட் பண்ணும்போது என்ன வந்துடும்? நமக்கு 155ன்னு கிடச்சிரும். இந்த 155 என்ன ஆகாது? 4ஆல் ஃபுல்லாக டிவைட் ஆகாது. அதே மாதிரி நீங்கள் இசட்டோட வேல்யூ 3ன்னு எடுத்துக்கிட்டாலும் 25ஓட மல்டிபிள் பண்ணும்போது என்ன ஆகும்? இசட்டோட வேல்யூ, அதாவது இந்த வேல்யூ வந்துட்டு 75ன்னு வந்துடும். 75 ப்ளஸ் 130 ஆட் பண்ணோம்னா 205ன்னு கிடைக்கும். இந்த வேல்யூ 4ஆல் கம்ப்ளீட்டாக டிவைட் ஆகாது. அப்போ என்ன ஃபைனலாக என்ன? இசட்டோட வேல்யூ கண்டிப்பாக ஒரு ஈவன் நம்பராக தான் இருக்கணும். ஓகேவா? அப்படி ஈவன் நம்பராக இருந்தால் தான் இந்த 25ஓட மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு ஒரு ஈவன் நம்பர் கிடைக்கும். அதை இந்த 130ஓட ஆட் பண்ணும்போது அந்த ஹோல் நம்பர் வந்துட்டு 4ஆல் ஃபுல்லாக டிவைட் ஆகக்கூடிய ஒரு நம்பராக கிடைக்கும். இது கிளியர் தானே? ஓகே. இப்போ இதை எரேஸ் பண்ணிக்கலாங்க. ஓகே, இதை எடுத்து இங்கே எழுதிக்கலாம். ஏ ஈக்குவல் டு 130 ப்ளஸ் 25z டிவைடட் பை 4. ஓகேவா? ஓகே. அப்போது நமக்கு என்ன தெரியும்? நமக்கு இசட்டோட வேல்யூ ஒரு ஈவன் நம்பராக தானே இருக்குன்னு தெரியும். அப்போ இசட்டோட வேல்யூ ஈவன் நம்பர்னா இசட்டுக்கு என்னென்ன வேல்யூ வரலாம்? ஃபஸ்ட்டு 2 வரலாமா? அடுத்து 4 வருமா? ஓகே. 6 வருமா? 6 வருமா? 6 வராது. ஏன் 6 வராதுன்னா இங்கே 2 வரும், 4 வரும், 6 வராது. ஏன் 6 வராதுன்னா இங்கே நமக்கு என்ன இருக்குது? 6ல் உள்ள டோட்டல் நம்பர் ஆஃப் காயின்ஸோட கவுண்ட் வந்துட்டு 25zன்னு இருக்கா? இப்போது இசட்டுக்கு பதிலாக நம்ம 6ங்கிற வேல்யூ எடுத்தோம்னா இந்த 25 into 6 வந்துட்டு நமக்கு என்ன கிடச்சிரும்? 115 வந்துருமா? இங்கே வந்துட்டு 115 வந்துருமா? பட் நமக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? இந்த 3 பேக்கில் உள்ள டோட்டல் நம்பர் ஆஃப் காயின்ஸோட கவுண்டே 130 தான். பட் இங்கே நமக்கு 6க்கு மட்டுமே 150 கிடச்சிச்சின்னா அது என்ன சரியாக வராதில்ல? அப்போ எக்ஸசிவாக இருக்குல்ல? டோட்டல் நம்பர் ஆஃப் காயின்ஸை விடவே இது அதிகமாக இருக்குது. அப்போ கண்டிப்பாக இசட்டோட வேல்யூ என்னவாக இருக்காது? 6ஆக இருக்காது. அப்போ 2ஆக இருக்கும், இல்லாட்டி 4ஆக இருக்கும். ஓகேவா? அப்போது இசட்டோட வேல்யூ நம்ம 2ன்னு வச்சு 2ன்னு எடுத்து இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ஏக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். 4ன்னு எடுத்து இந்த வேல்யூவில் இந்த ஈக்குவேஷனில் ஆட் பண்ணோம்னா ஏக்கு இன்னொரு வேல்யூ கிடைக்குமா? அப்போது ஃபஸ்ட்டு நம்ம இசட்டோட வேல்யூவை 2ன்னு வச்சு இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இசட்டோட வேல்யூ 2ன்னு எடுத்துக்கிட்டோம்னா இதில் 2ன்னு போட்டால் என்ன ஆகும்? ஏ ஈக்குவல் டு 130
ப்ளஸ் 25 இசட்டுக்கு பதிலாக 2ன்னு ஆட் பண்ணோம்னா ஓகே அது அப்படியே இருக்கும் டிவைடட் பை 4ன்னு இருக்கும். இது 50 ஆயிரும். இது ரெண்டையும் அதாவது 25 × 2 வந்துட்டு 50 ஆயிரும். இதோட ஆட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடச்சிடும் 118 கிடைக்கும் டிவைடட் பை 4ன்னு இருக்கும். இதை கேன்சல் பண்ணால் என்ன வரும் 1 டைமு 4 டைமு ரிமைனிங் 5 டைம்னு இருக்குமா. அப்போ ஏயோட ஆன்சர் இங்கே என்னென்னு கிடைக்கும் 45ன்னு கிடைக்குமா. ஓகே அது அப்படியே இருக்கட்டும். அடுத்து இசோட்டோட வேல்யூவை 4ன்னு எடுத்து போடலாமா. அப்போது அதை எங்கே எழுதலாம் ஓகே இங்கே எழுதிக்கலாம். இசோட்டோட வேல்யூவை நம்ம 4ன்னு எடுத்துக்கிட்டால் இந்த வேல்யூ கூட வேறு இடத்துல மாற்றி எழுதிக்கலாம். ஆக்சுவலாக பியோட வேல்யூ கூட எனக்கு தேவையில்லை, அதை எரேஸ் பண்ணி விட்டுறலாம். ஓகே அப்போது இசட்டோட வேல்யூவை நம்ம ரெண்டாவது பாசிபிலிட்டியில் 4ன்னு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும். அதே இந்த சம்மில் 4ன்னு ஆட் பண்ணோம்னா என்ன இருக்கும் 130 ப்ளஸ் இங்கே என்ன இசட்டுக்கு பதிலாக 4ன்னு ஆட் பண்ணோம்னா என்ன ஆகும் 100ன்னு வந்துடுமா. 25 × 4 வந்துட்டு 100 டிவைடட் பை 4ன்னு இருக்குமா. இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா என்ன வரும் 230 டிவைடட் பை 4ன்னு இருக்கும். இதை டிவைட் பண்ணோம்னா என்ன வரும் 5 டைம்ஸ் வருமா. 4ஆல் டிவைட் பண்ணோம்னா 5 டைம்ஸ் வரும். அகைன் என்ன வரும் 7 டைம்ஸு 5 டைம்ஸ் 7 டைம்ஸ் அப்புறம் ரிமைனிங் வந்துட்டு 5 டைம்ஸ் இருக்குமா. எனக்கு கரெக்டு ஓகேவா. அதாவது ஓகே அப்போது இசோட்டோட வேல்யூ நம்ம 4ன்னு எடுத்தோம்னா 57.5ங்கிற வேல்யூ கிடைக்கும். ஏயோட வேல்யூ 57.5ன்னு கிடைக்கும். இசோட்டோட வேல்யூ வந்துட்டு 2ன்னு எடுத்தோம்னா ஏயோட வேல்யூ வந்துட்டு 45ன்னு நமக்கு கிடைக்கும். ஓகேவா. அப்போது இப்போ இந்த ரெண்டு வேல்யூ வச்சு நம்ம எதை ஃபைனல் பண்ணிடலாம் இசோட்டோட வேல்யூ 4ஆக இருக்காதுங்கிறது ஃபைனல் பண்ணிடலாமா. ஏன்னா காயின்ஸோட கவுண்ட் என்னவா இருக்காது பாயிண்டில் வராது. காயின்ஸோட கவுண்டு பாயிண்டில் வராது. அப்போது இசோட்டோட வேல்யூ 4ஆக இருக்க முடியாது. கண்டிப்பாக இசோட்டோட வேல்யூ 2ஆக மட்டும்தான் இருக்கலாம். கரெக்டாக இது கிளியரா. ஓகே அப்போது இசோட்டோட வேல்யூ 2ன்னு வச்சு நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் ஏயோட வேல்யூ 45ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போது ஏயோட வேல்யூ 45 இங்கே ஆட் பண்ணிக்கலாமா சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா. அப்போது ஏயோட வேல்யூ அப்போ பியில் உள்ள டோட்டல் நம்பர் ஆஃப் காயின்ஸ் வந்துட்டு 45ன்னு நமக்கு கிடைக்கும். அப்போ அகைன் அதே மாதிரி இசோட்டோட வேல்யூ 2னா அப்போ இங்கே இசட்டுக்கு பதிலாக 2 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா என்ன ஆயிரும் 25 × 2 வந்துட்டு 15 நமக்கு கிடைக்குமா. ஓகே இப்போ இங்கே 15 போட்டுக்கலாம் 50. ஓகே இதெல்லாம் கிளியர் தானே. ஓகே அடுத்து நமக்கு தெரியும் இந்த மூணு வேல்யூவும் ஆட் பண்ணி வர வேல்யூ தான். அதாவது இந்த 3 பேக்லேயும் உள்ள டோட்டல் நம்பர் ஆஃப் காயின்ஸோட கவுண்டு தான் இந்த 113 கரெக்டாக. அப்போது இங்கே நமக்கு பேக் பியில் உள்ள டோட்டல் நம்பர் ஆஃப் காயின்ஸும் கியூவில் உள்ள டோட்டல் நம்பர் ஆஃப் காயின்ஸும் கிடச்சிருச்சு. அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணி டோட்டலோட மைனஸ் பண்ணிட்டோம்னா இந்த வேல்யூ நமக்கு கிடச்சிரும்ல. அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா என்ன வரும் இங்கே போகலாம் 95ன்னு கிடைக்குதா. பியையும் ஆரையும் ஆட் பண்ணோம்னா இப்போ இதை 130லேருந்து மைனஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் 5 3 35ன்னு கிடைக்குமா. அப்போது கியூவில் உள்ள காயின்ஸ் என்ன இங்கே டோட்டல் நம்பர் ஆஃப் காயின்ஸ் வந்துட்டு 35. அப்போ அதை எரேஸ் பண்ணிவிட்டு அதை ஆட் பண்ணிக்கலாமா. ஓகே அப்போ கியூவில் உள்ள டோட்டல் நம்பர் ஆஃப் காயின்ஸ் வந்துட்டு 35 கரெக்டாக. கரெக்ட். அடுத்து என்ன ஓகே ஓகே இது வரைக்கும் கிளியர் தானே. அடுத்து இதை கீழே உள்ளதை எரேஸ் பண்ணிக்கலாம். ஓகே முதல்ல நம்ம இசட்டோட வேல்யூக்கு பாசிபிலிட்டி எடுத்து இந்த 3 வேல்யூவும் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அதே மாதிரி இங்கே பாருங்கள் எக்ஸோட வேல்யூ இருக்கா. இப்போ எக்ஸுக்கு பதிலாக இங்கே நமக்கு என்ன தெரியும்னா எக்ஸுக்கு பதிலாக 1 வராதுன்னு தெரியும். கண்டிப்பாக 1 வராதுன்னு தெரியும் இந்த வேல்யூவை பார்க்கையில். ஏன்னா இந்த வேல்யூவில் எக்ஸுக்கு பதிலாக 1 போட்டோம்னா 11 × 1 வந்துட்டு 11 வரும். அப்போ 11 - 14 வந்துட்டு மைனஸில் வந்துடும். அப்போ காயின்ஸோட கவுண்ட் வந்து மைனஸில் இருக்காது. அப்போ கண்டிப்பாக எக்ஸோட வேல்யூ வந்துட்டு 1ஆக இருக்காது. கரெக்டாக. இப்போ எக்ஸுக்கு பாசிபிள் வேல்யூ எடுக்க போகிறோம். ஓகேவா. அப்போது எக்ஸுக்கு வந்துட்டு எக்ஸோட வேல்யூ வந்துட்டு 1 இல்லாட்டி அப்போ என்ன வரும் 2 வருமா. அடுத்து வேறு என்ன வரும் 3ன்னு வரலாமா. அடுத்து 4 வருமா. எக்ஸோட வேல்யூ 4 வருமா. 4 வராது. ஏன் 4 வராதுன்னா இங்கே நம்ம எக்ஸோட வேல்யூ 4ன்னு போட்டோம்னா நமக்கு டேரெக்டாக என்ன கிடச்சிரும் 44ன்னு கிடச்சிருமா.
பட் நமக்கு என்ன இருக்குது, க்யூவில் உள்ள டோட்டல் நம்பர் ஆஃப் காயின்ஸு 35 தான். பட்டு இது எக்ஸசிவாக வருது இல்லை, அப்போ கண்டிப்பாக எக்ஸோட வேல்யூ வந்துட்டு 4ஆக இருக்காது. ஏன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் காயின்ஸை விடவே அதிகமாக வருதுனால எக்ஸோட வேல்யூ வந்துட்டு 4ஆக இருக்காது. ஓகேவா? அப்போது எக்ஸோட வேல்யூ நமக்கு என்ன இருக்குது, ரிமைனிங் 2 இருக்குது, 3 இருக்குது. அப்போ இது 2 வேல்யூவில் தான் ஏதோ ஒரு வேல்யூ வரப்போகுது. ஓகேவா? அப்போது இப்போ 3 எக்ஸோட வேல்யூ 3 நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாமா? அப்போது எக்ஸோட வேல்யூ 3 இங்கே போட்டோம்னா என்ன ஆகும், நமக்கு 33ன்னு கிடைக்குமா? இங்கே எக்ஸோட வேல்யூ 3ன்னு போட்டோம்னா என்ன வரும், 33 மைனஸ் 14 இருக்குமா? அப்போ 33 மைனஸ் 14ஓட வேல்யூ என்ன, 19. ஓகே, இப்போ இது ரெண்டையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா, இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும், 52 கிடைக்குமா? கரெக்டு தானே, 52 கிடைக்குமா? ஓகே, இப்போது அகைன் நமக்குள்ள டோட்டல் நம்பர் ஆஃப் காயின்ஸே க்யூவில் உள்ள டோட்டல் நம்பர் ஆஃப் காயின்ஸே 35 தான். பட் இது ரெண்டையும் கூட்டையிலேயே, சில்வரையும் காப்பரையும் கூட்டையிலே நமக்கு 52ங்கிற வேல்யூ கிடச்சிருது. அப்போது கண்டிப்பாக இந்த வேல்யூ வராதில்ல, எக்ஸோட வேல்யூ 3ன்னு வராதில்ல, ஏன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் காயின்ஸை விடவே அதிகமாக இருக்குல்ல. அப்போ கண்டிப்பாக எக்ஸோட வேல்யூ 3ஆகவும் வராது. அப்போ ரிமைனிங் நமக்கு இருக்கிறது 2 மட்டும்தான் இருக்குது. ஓகேவா? அப்போ எக்ஸோட வேல்யூ 2ன்னு நம்ம இங்கே ஆட் பண்ணோம்னா என்ன வரும் நமக்கு? ஓகே, இதை எரேஸ் பண்ணிக்கலாம். அங்கே எக்ஸோட வேல்யூ நம்ம 2ன்னு போட்டோம்னா என்ன கிடைக்கும் நமக்கு, இங்கே 22ன்னு கிடைக்குமா? அடுத்து இங்கே எக்ஸோட வேல்யூ 2ன்னு போட்டோம்னா என்ன வரும், அப்போ 22 மைனஸ் 14 என்ன, 22 மைனஸ் 14 வந்துட்டு 8ஆ, 22 மைனஸ் 14 வந்துட்டு 8ஆ? ஓகே, நமக்கு 8ன்னு கிடைக்குமா? கரெக்ட். ஓகே, அப்போது இதை இந்த 2 வேல்யூ இங்கே ஆட் பண்ணிக்கலாமா? இங்கே ஆட் பண்ணோம்னா இங்கே எக்ஸுக்கு பதிலாக 11xக்கு பதிலாக 22, இங்கே 11x மைனஸ் 14க்கு பதிலாக 8ங்கிற வேல்யூ வரும் இங்கே. ஓகேவா? நமக்கு இங்கே என்ன கிடச்சிருக்குன்னா எக்ஸோட வேல்யூ 2ன்னு கிடச்சிருக்கு. அதை நோட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. எக்ஸோட வேல்யூ வந்துட்டு 2. அதே மாதிரி இசட்டோட வேல்யூ நமக்கு என்ன கிடச்சிச்சு, இசட்டோட வேல்யூ 2ன்னு தான் கிடச்சிருக்கு நமக்கு. ஓகேவா? இது இருக்கட்டும். ஓகே, அடுத்து எக்ஸோட வேல்யூ 2னா இங்கே 8xோட வேல்யூ என்ன வந்துடும், 16 வந்துடுமா? கரெக்டாக? அப்போ நம்ம இங்கே 16 ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து இங்கே எக்ஸோட வேல்யூ 2னா இங்கே என்ன கிடச்சிரும், 10xோட வேல்யூ வந்துட்டு 20ன்னு கிடைக்குமா? 20. ஓகே, அடுத்து இங்கே இப்போ இந்த 3 காயின்ஸோட டோட்டல் தானே 35. அப்போ நமக்கு 2 காயின்ஸோட வேல்யூ கிடச்சிருச்சுன்னா இந்த 3வது காயின்ஸோட வேல்யூ ஈஸியாக எடுத்துடலாமா? அப்போ 22 + 8 எவ்வளவு, 30ஆ? அப்போ 35 மைனஸ் 30 வந்துட்டு என்ன வரும் நமக்கு, 5ன்னு கிடைக்குமா? அப்போ ஒய்யோட வேல்யூ நமக்கு என்னென்னு கிடைக்கும், 5ன்னு கிடைக்குமா? அப்போது ஒய்யோட வேல்யூ வந்துட்டு 5. ஒய்யோட வேல்யூ 5னா ஒரு ஒய்யோட வேல்யூ 5னா இப்போ 2 ஒய் இருக்கா, 2 ஒய் இருக்கா? அப்போ 2 ஒய்யோட வேல்யூ என்னவாக இருக்கும், 10ன்னு இருக்குமா? கரெக்ட். அப்போது இங்கே அதே மாதிரி பேக் பியில் உள்ள கோல்டு காயின்ஸும் காப்பரும் கிடச்சிருச்சு. ரெண்டு டைப் ஆஃப் காயின்ஸ் கிடச்சிருச்சுன்னா இப்போ 3வது டைப் ஆஃப் காயின்ஸை ஈஸியாக எடுத்துடலாம்ல. இது ரெண்டையும் ஆட் பண்ணி டோட்டலோட மைனஸ் பண்ணோம்னா இந்த வேல்யூ கிடச்சிரும்ல. இது ரெண்டையும் ஆட் பண்ணால் என்ன வரும், 26 வருமா? அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் காயின்ஸ் இங்கே 45 இருக்குது. மைனஸ் பண்ணால் என்ன வரும், 9 வருமா? 3 இருக்கும், 1. இங்கே வந்து 19 வந்துடும். ஓகேவா? ஓகே, அடுத்து என்ன இருக்குது, அடுத்து லாஸ்ட்டாக ரிமைனிங் உள்ளது 6ல் உள்ள இந்த சில்வர் காயின்ஸும் காப்பர் காயின்ஸோட வேல்யூ மட்டும்தான் நமக்கு தெரியாமல் இருக்குது. ஓகேவா? அப்போ அதை கண்டுபிடிச்சிடலாமா? ஓகே, அப்போது நமக்கு இங்கே உள்ள 6ல் உள்ள டோட்டல் நம்பர் ஆஃப் காயின்ஸு 50 தான். அதில் 20 காயின்ஸ் வந்துட்டு கோல்டு காயின்ஸ் இருக்குன்னா அப்போ ரிமைனிங் உள்ள இந்த அதாவது 2 டைப் ஆஃப் காயின்ஸ் எத்தனை இருக்கும், அதோட கவுண்ட் வந்துட்டு 30 இருக்குமா? டோட்டலில் 20 போச்சுன்னா மிச்சம் 30 காயின்ஸ், அதாவது 30 காயின்ஸ் தான் இருக்குது, சில்வரும் காப்பரும் சேர்த்து. ஓகேவா? ஓகே, இது இருக்கட்டும். அப்போ இதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா இங்கே கொடுத்துருந்தாங்களா ஃபஸ்ட்டு இதை ரீட் பண்ணுங்கள். அதாவது நம்பர் ஆஃப் சில்வர் காயின்ஸ் இன் பேக் ஆர் இஸ் மோர் தென் தட் ஆஃப் பேக் பி. அதாவது பேக் ஆரில் உள்ள சில்வர் காயின்ஸ் வந்து பேக் பியில் உள்ள சில்வர் காயின்ஸை விட அதிகமாக. அப்போது பேக் பியில் எத்தனை சில்வர் காயின்ஸ் இருக்குது, 19 இருக்கா? அப்போது பேக் ஆரில் உள்ள சில்வர் காயின்ஸ் வந்து 19க்கு அதிகமாக தான் இருக்கும். ஓகேவா? அடுத்து என்ன சொல்லியிருந்தாங்க இங்கே ப்ராக்கெட்டில், அப்போ அந்த சில்வர் காயின்ஸோட வேல்யூ என்னவாக இருக்கும், ப்ரைம் நம்பராக இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. அப்போது பேக் ஆரோட சில்வர் காயின்ஸ் வந்து பேக் பியில் உள்ள சில்வர் காயின்ஸோட அதிகமாகவும் இருக்கணும், அதோட வேல்யூ வந்துட்டு ப்ரைம் நம்பராகவும் இருக்கணும். ஓகேவா? அப்போது 20 அதாவது 19 இருக்குது. அதாவது பேக் பியில் உள்ள சில்வர் காயின்ஸ் வந்து 19 இருக்குது. அப்போ 19க்கு அடுத்துள்ள ப்ரைம் நம்பர் என்ன, 19க்கு அடுத்துள்ள ப்ரைம் நம்பர் என்ன இருக்குது, 23 இருக்கா? இப்போ சில்வர் காயின்ஸோட பாசிபிலிட்டி என்ன இருக்கும், 23ன்னு இருக்குமா? 19க்கு அடுத்து உள்ள ப்ரைம் நம்பர். வேறு என்ன இருக்குது, 29 இருக்கா?
வேறு என்ன இருக்குது? 33 இருக்கும். 33 இல்லை 31 இருக்குமா? கரெக்ட், 31 இருக்குமா? பட் இங்கே 31 வருமா? கண்டிப்பாக 31 வராது. ஏன்னா இது இந்த ரெண்டு டைப் ஆஃப் காயின்ஸோட கவுண்டே டோட்டலாகவே 30 தான். அப்போ நம்ம கண்டிப்பாக 31 வராது. இந்த ரெண்டு பாசிபிள் வேல்யூவில் ஏதோ ஒன்று தான் வரப்போகுது. அப்போது சில்வர் காயின்ஸோட கவுண்ட் வந்துட்டு நம்ம 29 போட்டோம்னா, இங்கே 29 போட்டோம்னா இங்கே அப்போ காப்பர் காயின்ஸ் ரிமைனிங் என்ன இருக்கும்? ஒரு பார்ட் இருக்குமா? 30ல் 29 போணுச்சுன்னா ரிமைனிங் ஒன்று தானே இருக்கும். பட் இது வருமானு கேட்டால் இதுவும் வராது. ஏன் இங்கே வரான்னா இங்கே காப்பர் காயின்ஸோட கவுண்ட் வந்து 1ன்னு இருக்குது. நமக்கு தெரியும் இங்கே என்ன சொல்லியிருந்தாங்கன்னா பேக் கியூவில் உள்ள கோல்டு காயின்ஸோட கவுண்ட் வந்து மற்ற எல்லா பேக்லேயும் உள்ள எல்லா காயின்ஸோட கவுண்டோட கம்மியாக இருக்கான். அப்போது பேக் கியூவில் உள்ள கோல்டு காயின்ஸ் வந்து 5ன்னு இருக்குது. இதுதான் மற்ற எல்லா பேக்லேயும் உள்ள எல்லா காயின்ஸோடவும் கம்மியான கவுண்டு. அப்போ இதை விட கம்மியான கவுண்டு வந்து கண்டிப்பாக வராது. அப்போ பேக் ஆரில் உள்ள சில்வர் காயின்ஸோட கவுண்ட் வந்துட்டு 29 கண்டிப்பாக இருக்காது. அப்போ ரிமைனிங் நமக்கு இருக்குது என்ன? சில்வர் காயின்ஸோட கவுண்ட் வந்து 23 தான். ஓகேவா? அப்போது நம்ம பேக் ஆரில் உள்ள சில்வர் காயின்ஸோட கவுண்டை வந்து 23ன்னு எடுத்துக்கிட்டோம்னா காப்பர் காயின்ஸ் எவ்வளோ தான் இருக்கும்? 7 அதாவது 7 அந்த காப்பர் காயின்ஸோட கவுண்ட் வந்துட்டு 7ஆக இருக்கும். ஓகேவா? ஓகே, இப்போது கொடுத்துருந்த எல்லா டேட்டாவும் வச்சுட்டு நம்ம டேபிளை ரெடி பண்ணியாச்சு. அப்போ இந்த டேபிளை வச்சுட்டு இனி கீழே உள்ள கொஷினை சால்வ் பண்ணலாமா? ஓகேவா? இதெல்லாம் கிளியர் தானே? என்னென்ன நம்ம கண்டுபிடிச்சி இந்த வேல்யூவை கொண்டு வந்தோம்ங்கிற வரைக்கும் கிளியர் தானே எல்லாருக்கும்? ஓகே, கொஷினுக்கு போகலாம். இனி டேபிள் நமக்கு கிடச்சிருச்சு. நீங்கள் கொஷினுக்கு போகலாம். ஓகே, கொஷின் நம்பர் 1 இருந்தால் இருக்குது. அது சால்வ் பண்ணலாமா? என்ன சொல்லியிருக்காங்க? டிஃப்ரெண்ட் பிட்வீன் கோல்டு காயின்ஸ் அண்ட் காப்பர் காயின்ஸ் இன் பேக் ஆர். அதாவது பேக் ஆரில் உள்ள கோல்டு காயின்ஸுக்கும் சில்வர் காயின்ஸ் பேக் ஆரில் உள்ள கோல்டு காயின்ஸுக்கும் காப்பர் காயின்ஸுக்கும் இடையுள்ள டிஃப்ரென்ஸ் கேட்டிருக்காங்க. பேக் ஆரில் உள்ள கோல்டு காயின்ஸ் எங்கே இருக்குது? இங்கே இருக்கா? 20 இருக்குது. கோல்டு அதாவது பேக் ஆரில் உள்ள காப்பர் காயின்ஸ் என்ன இருக்குது? 7 பார்ட் இருக்குது. இது ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்ன? 13 வருமா? 7 போட்டோம்னா 13 வருமா? ஆப்ஷன் சி தான் நம்மளோட ஆன்சர், 13. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? என்ன கேட்டிருக்காங்கன்னா காஸ்ட் ஆஃப் ஈச் காப்பர் காயின் இஸ் 3000. அதாவது ஒரு காப்பர் காயினோட ரேட் வந்துட்டு 3000. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? ஓகே, விச் இஸ் சேம் அஸ் தட் ஆஃப் சில்வர் காயின். அப்போது ஒரு சில்வர் காயின்ஸோட காஸ்ட்டும் 3000 தான். 3000 தானே சொன்னேன்? 3000 தான். ஓகே, அடுத்து என்ன? விச் இஸ் 600 மோர் தென் தட் ஆஃப் ஈச் கோல்டு காயின். அதாவது விச்சுங்கிறது எதை ரெஃபர் பண்ணாங்களா? அந்த சில்வர் காயின்ஸ். அதாவது என்ன ஒன்று தான், அதாவது கோல்டு காயின்ஸை விட இது 600 மோர் அதிகமாக இருக்கான். மோர்னு சொல்லியிருக்காங்க. அப்போ கோல்டு காயின்ஸ் எவ்வளோ தான் இருக்கும்? 3000ல் 600 போணுச்சுன்னா 2400 இருக்குமா கோல்டு காயின்ஸோட ரேட்டு? ஓகேவா? அப்புறம் என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் த டோட்டல் காஸ்ட் ஆஃப் காயின்ஸ் இன் பேக் பி. பேக் பியில் உள்ள டோட்டல் நம்பர் ஆஃப் காயின்ஸ் ஓட காஸ்ட்டு கேட்குறாங்க. அப்போது நமக்கு என்ன தெரியும்? காப்பர் காயின்ஸோட ரேட்டு வந்துட்டு 3000ன்னு தெரியும். அதே மாதிரி சில்வர் காயின்ஸோட ரேட் வந்துட்டு அதே 3000 தெரியும். கோல்டு காயின்ஸோட ரேட் வந்துட்டு 2400 தெரியும். அப்போ இதோட மல்டிபிள் பண்ணி அந்த வேல்யூ எடுத்துக்கலாமா? அப்போது கோல்டு காயின்ஸோட ரேட் வந்துட்டு 2400. அப்போ இன்டு 10 பண்ணோம்னா என்ன வரும்? 24000 வந்துருமா? கரெக்டாக. அடுத்து என்ன இருக்குது? சில்வரும் காப்பரும் இருக்கா? இது ரெண்டுக்கும் சேம் வேல்யூ தானே? ரேட்டு சேம் தானே? அப்போ ரெண்டையும் ஒன்றா ஆட் பண்ணியே மல்டிபிள் பண்ணிக்கலாமா? இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா என்ன வரும்? 35 வருமா? கரெக்ட், 35 வருமா? அப்போ 35 இன்ட்டு 3000க்கு இன்ட்டு 3 போட்டுக்கலாம். இப்போ 15 வரும். 1 டைமு 10 டைமு. ஓகே, அப்போது 35 இன்ட்டு 3 வந்துட்டு 105ன்னு கிடைக்குமா? அப்போது 105 ரிமைனிங் உள்ள அந்த 3 0 ஆட் பண்ணிக்கலாம். 0 0 0. ஓகேவா? அப்போது காப்பர் காயின்ஸுக்கும் சில்வர் காயின்ஸோட காஸ்ட் வந்துட்டு 1,05,000 இருக்கா? ஓகே, அப்போ இதை ஆட் பண்ணிவிட்டா என்ன வந்துடும்? 24,000 ஆட் பண்ணோம்னா நமக்கு அவங்க கேட்ட டோட்டல் காஸ்ட்டு கிடச்சிரும்ல, 921. அப்போது 1,29,000 வருமா? ஓகே, கரெக்ட். ஆப்ஷன் டி தான் நம்மளோட ஆன்சர், 1,29,000. ஓகே, அடுத்த கொஷின். ஓகே, அடுத்த கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க? ஃபைண்ட் த டோட்டல் நம்பர் ஆஃப் சில்வர் காயின்ஸ் இன் ஆல் 3 பேக்ஸ். அதாவது ஆல் 3 பேக்ஸ் 3 பேக்லேயும் உள்ள சில்வர் காயின்ஸோட கவுண்ட் கேட்குறாங்க. அப்போ 3 பேக்லேயும் உள்ள சில்வர் காயினோட கவுண்ட் வந்துட்டு என்ன இங்கே டேரெக்டாக கொடுத்துட்டாங்க, 50. ஆப்ஷன் ஏ தான் நம்மளோட ஆன்சர், 50. அடுத்த லாஸ்ட் கொஷின்.
ஓகே, கொஷின் நம்பர் 4 இந்த இருக்குது. என்ன கேட்டிருக்காங்கன்னா, சில்வர் காயின்ஸ் இன் பேக் பி அண்ட் கியூ டு கேதர், அதாவது பேக் பிலையும் கியூலையும் உள்ள சில்வர் காயின்ஸோட சில்வர் காயின்ஸ், அதாவது பேக் பிலையும் கியூலையும் உள்ள சில்வர் காயின்ஸ் வந்து பேக் ஆரில் உள்ள டோட்டல் நம்பர் ஆஃப் காயின்ஸில் எத்தனை பெர்சன்டேஜ் இருக்குன்னு கேட்குறாங்க. அப்போ பேக் பியில் உள்ள சில்வர் காயின்ஸ் இங்கே இருக்குது, பிலையும் கியூலையும் உள்ள சில்வர் காயின்ஸ் இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா என்ன வரும்? 27 வருமா? டிவைடட் பை ஆரில் உள்ள டோட்டல் நம்பர் ஆஃப் காயின்ஸ் எவ்வளவு? 50யா? 50 எத்தனை பெர்சன்டேஜ்னு கண்டுபிடிச்சிட்டா போதும். 1 டைம் 2 டைம் ஆகும். இதை 2 அதாவது 2ஆல் மல்டிபிள் பண்ணோம்னா என்ன வரும்? 59 கிடைக்கும். ஓகே, 59 54 கிடைக்குமா? அப்போ ஆப்ஷன் பி தான் நம்மளோட ஆன்சர். 27 × 2 வந்துட்டு 54 கரெக்டாக? ஓகே, இந்த கொஷினோட இந்த வீடியோ கம்ப்ளீட் ஆகுது. அடுத்த வீடியோவில் அனதர் செட் ஆஃப் 5 கொஷின் இதுவும் பார்க்கலாம், அப்ளிகேஷன் சம் இதுங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணிடுங்க.